அகமதாபாத்தில் விழுந்து வெடித்து சிதறிய ஏர் இண்டியா போயிங் நிறுவன விமானம் 11 வருடங்களாக இயங்கி வந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏர் இந்தியா விமானம் வெடித்து சிதறிய விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய என்பதில் அதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 110 பேராக இருக்கின்றன. இதுவரை அந்த இடத்திலிருந்து 110 உடல்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதில் பயணித்தவர்களுடைய விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்தியாவை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் அதில் பயணித்திருக்கின்றார்கள். அதன்படி பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த 53 பேர், கனடிய நாட்டவர் ஒருவர், போர்ச்சுகீசிய நாட்டை சார்ந்தவர்கள் என்று மொத்தமாக 242 பேர் வரை பயணம் செய்திருக்கின்றார்கள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பயணிகளில் 169 பேர் இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் ஆணையத்தின் மூலமாக, அதாவது இந்த விமானம் லண்டனை சென்றடைய இருந்த நிலையில் பிரிட்டிஷ் நாட்டவர்களும் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே பிரிட்டிஷ் அரசும் இது தொடர்பான விவரங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி பிரிட்டிஷ் நாட்டவர்கள் 53 பேர் எனவும், கனடிய நாட்டவர் கனடாவை சேர்ந்தவர் ஒருவர் எனவும், போர்ச்சுகீச நாட்டை சார்ந்தவர்கள் 7 பேர் என்ற விவரமும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த விபத்துக்குள்ளான இடம் என்பது நகரத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பதன் காரணமாக உடனடியாக மீட்பு பணிகளுக்கான வாய்ப்புகள் இருந்தன. ஏனென்றால் காவல்துறையினருக்கு தொடர்புடைய ஒரு விடுதி கட்டடம் அருகில் தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது. எனவே உடனடியாக மீட்பு பணிகளை ஈடுபடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட உயிரிழப்பை தடுக்க முடியாத அளவிற்கு உடனடியாக அந்த விமானம் விழுந்த உயரம் என்பது 800க்கும் கூடுதலான அடி உயரமாக இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த விமான விபத்திலே 800 அடிக்கு மேலான உயரத்தில் இருந்து கீழே விழுந்தவுடன் உடனடியாக அந்த தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. ஏனென்றால் விமானம் புறப்படும் பொழுது அதில் முழு அளவில் எரிபொருள் இருந்திருக்கும். அதன் குறிப்பாக இந்திய நிலப்பரப்பிலிருந்து லண்டனை நோக்கி ஒரு விமானம் செல்லுகின்றது என்றால் அதில் எந்த அளவு எரிபொருள்கள் இருக்கும் என்பது தெரிய வரும். அந்த சூழ்நிலையில் தான் முழு அளவிலான எரிபொருள் கொள்ளலுடன் அந்த விமானம் பறந்த உடனேயே கீழே விழுந்து வெடித்திருப்பது என்பது அதிக அளவிலான எரிபொருட்கள் இருந்ததும் விமான விபத்தினுடைய உயிரிழப்பு அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் விமானம் விழுந்த உடனேயே பெரிய அளவிலாக தீப்புழம்புகள் எழுந்து அதில் பயணித்தவர்கள் உடல் கருகி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. விபத்து நடைபெற்ற இடத்திலே கிட்டத்தட்ட 70 முதல் 80% அளவிற்கு அந்த இடிபாடுகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த விமானம் தொடர்பான பல்வேறு தகவல்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த குறிப்பிட்ட விமானம் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான அந்த விமானத்திலே 11 ஆண்டுகள் இயங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அந்த விமானத்தினுடைய பாதுகாப்பு தன்மை எந்த அளவு இருந்தது என்பதும் ஒரு கேள்விக்குரியதாக எழுப்பப்பட்டு வருகின்றது. ஏர் இந்தியா என்பது முழுவதுமாக டாடா நிறுவனத்தின் மூலமாக தற்பொழுது பராமரிக்கப்படுகின்றது. இந்தியாவினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த விமான சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களில் ஒன்றாக ஏர் இந்தியாவும் இருந்து வரக்கூடிய நிலையில்தான் அகமதாபாத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விமான விபத்திலே 242 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். முதலில் 40 பேராக இருந்த அந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்து தற்போது வரை 110 பேராக அதிகரித்திருக்கின்றது. ஏர் இந்தியா போயிங் ரக விமானம் என்பது 11 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இயங்கி இருக்கின்றது, அந்த விமான நிலையத்திலிருந்து. அதன்படி இன்று மேகானி என்று சொல்லப்படக்கூடிய அகமதாபாத்தினுடைய காவல் நிலைய கட்டடங்கள் உள்ளிட்டவை எல்லாம் இருக்கக்கூடிய பகுதியிலே விழுந்து சிதறி இருக்கக்கூடிய அந்த விமானம் 11 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்த விமானம். எனவே அந்த விமானத்தை இயக்கிய விமானிகளை பொறுத்தவரை விமானி, துணை விமானி 2 பேருமே நீண்ட அனுபவம் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் அந்த விமானத்திலே பயணம் செய்திருக்கின்றார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. 110 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றன என்பது தெரியவில்லை. அதே நேரம் மீட்கப்பட்ட 1-2 நபர்களும் கூட பலத்த தீக்காயத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. வெண்டிலேட்டர் மூலமாகவே சிகிச்சைகள் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. என்றாலும் உயிரிழப்பு இல்லாமல் மருத்துவமனையில் பெருத்த காயங்களோடு இருக்கக்கூடியவர்களையும் உடனடியாக காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை மருத்துவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டபடி அகமதாபாத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியில் தான் இந்த விமானம் விழுந்திருக்கின்றது. மேகானி என்பது நிறைய மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சுற்றுவட்டாரத்திலே மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் ஏராளமாக இருப்பதன் காரணமாகத்தான் விமானம் விபத்தில் சிக்கிய உடனேயே அதில் மீட்கப்பட்டவர்களை உடனுக்குடன் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உயிர்காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் கூட அதில் 110 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய நிலை என்ன என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை.
242 பயணிகளுடன் சென்றிருந்த இந்த விமானம்தான் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்திருக்கின்றது. உலகளாவிய அளவில் அந்த விமான விபத்து கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட விபத்துகளிலே ஒரு மிகப்பெரிய விமான விபத்தாக இதுவும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் அந்த அகமதாபாத் விமான விபத்தை நேரில் பார்த்தவர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கின்றோம். ஒரு பெரிய சத்தம் கேட்டது, என்ன நடந்தது என்று வெளியில் பார்க்க வந்த பொழுதுதான் காற்றிலே புகை அடர்த்தியாக காணப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து இறந்த உடல்கள், குப்பைகள் எல்லாம் எல்லா இடத்திலும் சிதறி கிடந்தன என்ற தகவலை எல்லாம் இந்த பிடிஐ உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். விமான விபத்து நடைபெற்ற பகுதியில் வசித்த பொதுமக்கள் பெரிய அளவிலே சத்தம் கேட்டிருக்கின்றது. அதன் பிறகு வெளியில் வந்து பார்க்கும் பொழுதுதான் விமானம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. மேல் நோக்கி புகை மற்றும் அந்த தீயின் உடைய தன்மைகள் மேல் நோக்கி இருந்த சூழ்நிலையில் தான் தீக்குழம்புகள் விமானத்தில் இருந்து தொடர்ந்து பற்றி எரிந்தபடி இருந்திருக்கின்றன. அதன் பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அந்த விமான நிலையத்தை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் விமான நிலையத்தினுடைய அந்த வளாகத்திற்கு ஏற்கனவே விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் செல்வார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. முக்கியமான அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர்கள், விமான போக்குவரத்து துறை அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள். இந்தியாவை சார்ந்தவர்கள் 163 பேர் அந்த விமானத்திலே பயணம் செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 163 முதல் 169 பேர் இந்திய நாட்டவர்களாகவும் 53 பேர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர்களாகவும் கனடாவை சேர்ந்த ஒருவரும் போர்ச்சுகீசிய நாடுகளை சார்ந்த 7 பேரும் இருந்திருக்கலாம் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவர்களுக்கு தொடர்புடைய அந்த காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. 70 முதல் 80% அளவிற்கு அங்கு அந்த மீட்பு பணிகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த கட்டடத்தின் மேலே விழுந்து இந்த விமானம் நொறுங்கி இருக்கின்றது என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு உடனுக்குடன் இந்த விமானங்கள் விபத்தில் சிக்கிய நபர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லப்படுகின்றார்கள். அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது.